ஹாய் காய்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். காலையில் ஊரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களை கொண்டு விடுறதுக்கு நமக்கு சிலர் அவங்க தான் சின்ன பிள்ளைங்களா இருந்தால் கொண்டு விடுவாங்க. இல்லைன்னா ஷேர் ஆட்டோவில் விடுவாங்க, செப்பரேட் ஆட்டோவில் விடலாம். இல்லை வேன் நிறைய இருக்கும், கிளப் பண்ணி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. இதில் எல்லாத்துலேயும் மேலே ஒரு ஸ்கூலுக்கும் ஸ்கூல் பஸ்ஸுன்னு ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் இல்லையா? அது இருந்தால் நிறைய பேருக்கு ஒர்க்கிங் பேரண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே ஃபீயை பே பண்ணி நம்ம பிள்ளைங்கள சேஃபாக அனுப்பி விடுவோம். ஸ்கூல் பஸ்னாலே நம்ம சேஃபாக, அதுக்கு தானே ஸ்கூல் பஸ்ஸை நிறைய பேர் சூஸ் பண்ணுறது. மற்றபடி உள்ளவங்க ப்ரைவேட் வேன், இந்த ஷேர் ஆட்டோ இந்த மாதிரியெல்லாம் அனுப்பி விடுவாங்க. இங்கே என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இங்கே கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா எந்த ஸ்கூல்லையுமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பஸ் ஆப்ஷனே இல்லை. ஒன்று நம்ம ஓன் வெஹிக்கிளில் கொண்டு விடணும், அப்படி இல்லைன்னா நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டு விடணும். ஆனால் நம்ம தான் கொண்டு விடுறதா இருக்கும். நமக்கு ஒரு 19 இயர்ஸ்க்கு மேலே உள்ள அக்கா தங்கச்சி இருந்தால் அவங்க பேரை நம்ம ஆல்ரெடி அங்கே கொடுத்துருந்தா அவங்க போய் பிக்கப் பண்ணிக்கலாம், விட்டுட்டு வரலாம். இல்லைன்னா அந்த அப்பாவோ அம்மாவோ தான். இதனால நிறைய பேருக்கு ஜாப் போகிற விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பஸ் ஃபெசிலிட்டிஸே கிடையாது. ஓனாக நம்ம தான் கொண்டு விடணும், கூட்டிகிட்டு வரணும். அது ஒரு கொஞ்சம் பெரிய வேலை தான் இங்கே. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு அந்த ஸ்பெஷல் வெஹிக்கிள் இருக்கும், இல்லை அந்த ஸ்கூல் ஒரு வேனோ சின்ன மினி பஸ் மாதிரி அந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்டிசம் இல்லைன்னா அந்த ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு அந்த மாதிரி பிள்ளைங்க ஸ்கூலில் நிறைய இருந்தாங்க அப்படின்னா, அது இங்கே எல்லாமே மிக்ஸ்டப்பாக தான் இருப்பாங்க. அது ஒரு தனி வீடியோ தான் நம்ம போடணும் அதை பற்றி. ஸோ இங்கே அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்கள கொண்டு விட கூட்டிகிட்டு வரது வீல் சேர் பிள்ளைங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக சில ஸ்கூல்ல எல்லாம் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். சின்ன வேன் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் சூழ்நிலை. நம்ம தான் கொண்டு விட்டுட்டு கூட்டிகிட்டு வரணும். அது மட்டும் இல்லை, ஸ்கூல் பஸ் ஃபெசிலிட்டிஸே கிடையாது. நம்ம ஸ்கூல் பஸ்ஸில் அனுப்பிடலாம் அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி தான் ஸ்பெஷலி நீட் பிள்ளைங்க இருப்பாங்களா, அவங்களுக்காக ஸ்கூல் சின்ன வேன் பஸ் அந்த மாதிரி கிளப் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டி விடுற மாதிரி இருக்கும். அதுக்கும் கூட டீச்சர்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணி தான் சேஃபாக பண்ணுவாங்க. ஸோ அதனால் கூட்டிகிட்டு வர முடியாது. ஸோ இங்கே அதுதான் ஒரு சூழ்நிலை. நமக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு அது ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமான வேலை தாங்க. அது கொண்டு விட்டுட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஏன்னா ஆஃபீஸ் டைமும் காலையில் இருக்கும், ஸ்கூல் டைமும் காலையில் இருக்கும். ஸோ இன்னைக்கு அதுதாங்க விசேஷம். ஸோ see you guys in next video.